ஹாய், நான் மலர். அறுபடை வீடுல 2ஆம் வீடான திருச்செந்தூருக்கு நிறைய தடவை போயிருக்கேன். ஆனால் இப்போ தான் இதை இப்படி வழிபடணும் அப்படின்றதும் அங்கே இருக்கிற சில விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சிச்சு. காலையிலே நாங்கள் ரூம்லேருந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் கடலுக்கு போயாச்சு. கடலில் குளிச்சுட்டு ஒரு நாழிகை கிணறுன்றதில் 3 சொம்பு தலையில் தண்ணியை ஊற்றுனாங்க. நல்லா இறங்கி இறங்கி சுரங்கப்பாதை மாதிரி இருந்தது. அதில் 3 சொம்பு தலையில் தண்ணி ஊற்றிக்கின்னு ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து சாமி முருகனை நல்லா தரிசனம் பண்ணிட்டோம். பக்கத்துலேயே ஒரு துவார வழியாக லிங்கத்தை பார்த்தாச்சு. அதுக்கு பக்கத்தில் பெருமாள் சந்தனமலைன்னு தானாக உருவாகி அப்படி படுத்த நிலையில் பள்ளி கொண்டு போயிருக்காரு. அவருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த மலையும் இருக்குது. அது அவ்வளோ சந்தன வாசனையாக தான் இருக்குது. அந்த மலையும் தொட்டு கும்பிட்டுட்டு இது வரைக்கும் நான் பார்க்கல, இந்த தடவை தான் பார்க்குறேன். அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வழங்கிய முருகரும் உள்ளே தான் இருக்கிறாரு. அது வீரபாண்டிய கட்டபொம்மன்ற பேர்லேயே அங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் மூவர் சமாதி, இவங்க 3 பேரும் இல்லைன்னா இந்த திருச்செந்தூரை புதுப்பிச்சிருக்க மாட்டாங்க. இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காது. அவங்களுடைய சமாதியும் அங்கேயே தான் இருக்குது. அதையும் பார்த்துட்டு வந்துட்டோம். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் பாய்.